நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே எப்படி இருக்கீங்க? மாதம் மாதம் உங்களை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் மலேசியாவில் நிறையா கால், அப்புறம் கனடா, அப்புறம் இன்னும் சொல்லலாம் இந்தோனேஷியாலாம் ஒரு சகோதரி என்கிட்ட இப்போ போன மாதம் நம்மளுடைய சேனலை பார்த்து தான் பேசுனாங்க. நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க, நீங்கள் மாத பலன் சொல்கிறீங்க, அது ஏதோ எங்கள் ஜாதகத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவை கொடுத்ததுக்கு என்னுடைய மேலான நன்றியை உங்களை அனைவருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ பார்க்க போகிறது இந்த வருஷத்துடைய 2025 டிசம்பர் மாத பலன்கள். தமிழ் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் பேசுகிறது அப்படியே கலோக்கியலாக பேசி பழகிட்டேன். அதனால் தூய தமிழை எதிர்பார்ப்பவங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, ஓகே? சரி, இப்போ இந்த 2025 உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இது பொது பலனே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் உங்களை அப்படியே தொடுறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு. அதே மாதிரி 3 நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல நபர்களுக்கு உறுதுணையாக இருந்ததெல்லாம் போதும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உறுதுணையாக அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இருப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும். இவ்வளோ நாளாக என்ன தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி, எனக்கு யார் உதவ போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உண்மையாக உதவிய நட்பு, நீங்கள் உண்மையாக உதவிய உறவுகள், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருப்பாங்க. அது ரியாலிட்டியாக நடக்கும். அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்து நிறைய லாக் ஆகி டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகுது. தொழிலில் ஒரு ஏற்றம், தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. எதை செய்தாலும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் செய்யுங்க. தேவையில்லாமல் செய்யவா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடு செய்யவே வேண்டாம், ஓகேவா? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யலாம். இந்த மாதம் அந்தளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய ஆதரவு இருக்குது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஒரு மாற்றம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். அதே போல் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடலாமா, குடும்பத்தை விட்டு வெளியே விஷயங்கிட்டா போயிடுமாலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, வேண்டாம். டிசம்பர் மாதம் வரையும் பொறுமையாக இருங்க. டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய உறவுகள் உங்களுடன் சேர்ந்து உங்களுடன் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல ஒரு லாபம், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து உங்களை தேடி வாங்குவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் 1 by 1 அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி 100 பேர் புதுசாக வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா நாளைக்கு அடுத்து ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஸோ வியாபாரத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி என்பவர்களை யாரெல்லாம் தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும். அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. உங்கள்கிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. இப்போ நிறைய பிரச்சனையே பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பிரச்சனை தான். உங்களுடைய வேலையாட்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த வருடம் நீங்கள் நேர்மையான உண்மையான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடன் புரிந்து கொண்டு அனுசரணையாக உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் கவலையையும் வருத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு என்கிற நம்பிக்கையுடன் இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக தொடங்கலாம்.